திரு ஆதனூர் 11வது திவ்ய தேசம். அரங்கநாயகி சமேத ஆண்டளக்கும் ஐயன் பெருமாளே நமக. ஆ என்றால் செந்தமிழில் பசு என்று பொருள். அதாவது ஆ என்கிற காமதேனு பசுவிற்கு காட்சி தந்த தலமாதலால் இவ்வூர் திரு ஆதனூர் என பெயர் பெற்றது. திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலை திருப்பணி செய்தபோது அவர் வைத்திருந்த பணம் அனைத்தும் செலவாகிவிட்டது. பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட அவரிடம் பணமில்லை. எனவே தனக்கு பண உதவி செய்யும்படி பெருமாளை வேண்டினார். அவருக்கு அசரீரியாக ஒலித்த பெருமாள் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு வந்தால் பணம் தருவதாகச் சொன்னார். திருமங்கையாழ்வாரும் அங்கு சென்றார். ஒரு வணிகர் தலைப்பாகை அணிந்து கையில் மரக்கால், ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் அங்கு வந்தார். ரங்கநாதர் தன்னை உங்களுக்கு உதவ அனுப்பினார் என்று சொல்ல திருமங்கையாழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க பணம் வேண்டும் என்றார். அப்போது வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு மணலை அளந்து தருவதாகவும் உண்மையாக உழைத்தவர்களுக்கு மட்டும் அப்பணம் பொன்னாகவும் வேலை செய்யாமல் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவுமே இருக்கும் என்றார். நிறைய பேருக்கு மணலாகவே இருந்தது. பணியாளர்கள் கோபம் கொண்டு வணிகரை அடிக்கத் துரைத்தனர். நீண்ட தூரம் திருமங்கையாழ்வார் வணிகரை பின்தொடர்ந்து நீங்கள் யார் என்றார். மகாவிஷ்ணு அவருக்கு காட்சியளித்து ஏட்டில் எழுத்தாணியால் எழுதி அவருக்கு உபதேசமும் செய்தார். திருமங்கையாழ்வாரின் பாசுரம். பெரிய திருமடல். பாசுரம் 2781. முன்னவனை மூலிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை நீர்மலைமேல். பாசுரத்தின் பொருள். ஆதிகாலத்து பெருமானே, திருமூலிக்களத்தில் ஞான ஒளியாய் பிரகாசிக்கும் தலைவனே, ஆதனூர் என்னும் திருத்தலத்தை ஆட்சி செய்து மரக்காவினால் செல்வத்தையும் அருளையும் நேற்றும் இன்றும் நாளையும் அளிக்கும் எம்பெருமானே, திருநீர்மலையிலும் இருந்து அருளும் பெருமானே, உங்களை வணங்குகிறேன் என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார்.